நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல இந்த கோவில் அமைந்துள்ள ஊருக்குன்னு மட்டும் இல்லாம இந்த ஊரை சுத்தி உள்ள பல்வேறு ஊர்களுக்கும் காவலா இருந்து வர ஒரு தெய்வம். பொதுவா கல்லால செதுக்கப்பட்ட சிலைகளை விட மண்ணால செய்யப்பட்ட சிலைகளுக்கு பவர் அதிகம்னே சொல்லுவாங்க. அப்படி நான் போயிருந்த கோவில் தான் நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்துல மதுக்கூர்ல இருக்க அருள்மிகு பெரமையா கோவில். இந்த கோவில் உருவானத்துக்குனே தனி வரலாறே இருக்கு. அந்த வரலாறையும் இந்த கோவிலோட சிறப்புகளையும் இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம். காடந்தகுடிங்கிற ஊர்ல இருந்து ஒரு சேரி பையன் இந்த ஊருக்கு முத்துவளாளர் அப்படிங்கிற வீட்டுக்கு வந்து மாடு மேய்க்க வர்றாரு. அவருடைய குணம் நடத்த எல்லாம் நல்லபடியா இருந்ததுனால தான் சொந்த பிள்ளையா அவன் வளர்க்க ஆரம்பிச்சுட்டா இருந்தாரு. அவர் வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளா வந்ததுக்கு பிற்பாடு கலிய குளம்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கள் எல்லாம் இந்த ஊரே இருந்திருக்கு. ராம்பாள்புரம் அங்கதான் போய் மாடு மேய்க்கிறது புறவரெல்லாம் அங்க இருந்திருக்காங்க. அப்போ ஒரு போட்டியில மன்னார் வாழை சீர் பண்ணி மன்னார் வாழ் வெட்டுமா அப்படிங்கிற ஒரு பந்தயம். மன்னார் வாழ் வெட்டுமுன்னு இவர் சொல்றாரு. அந்த பையனும் அவரோட சேர்ந்த சகாக்கள் புறாதரும் செஞ்சுக்காமி அப்படின்னு மன்னார் வாழை மண்ணால செஞ்சு வெட்டுமான்னு பந்தயம் வந்து வெட்டி காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் கரெக்டா வெட்டிக்கிறார். வெட்டி போனோடனே இவர் இங்க வளர்த்தாரு பாருங்க முட்டு வளர். அவரை அந்த அசரீரி வாக்க வச்சு தெய்வமா வச்சு ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வருஷம் படையல் போட்டு புடா வெட்டி சாமி கும்பிடுறாரு. அவருக்குள்ள கோயில் அங்க இருக்கு. எங்க இருக்குன்னா ராம்பாள்புரங்கிற கிராமத்துல இருக்கு. இங்க வந்து ரோட்ல கொண்டாந்துட்டு வழிபாட்டுக்காக உணர்க்க. இங்க உள்ள மக்கள் எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கு போனாலும் சரி, முதல் முறையா தொழில் தொடங்குவதா இருக்கட்டும், அதே போல புதிதாக வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போனா கூட இந்த கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு தான் போவாங்க. அது மட்டும் இல்ல, யாருக்கும் உடம்பு சரியில்லாம போனாலும் கூட இந்த தெய்வத்தை தான் முதல்ல வணங்குவாங்க. அந்த அளவுக்கு சக்தி உள்ள தெய்வமா இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்து வருது. ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோவில்ல காலகாலமா திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதுல ஆடி மாதம் முதல் திங்கள் கிழமையில இருந்து கடைசி வாரம் திங்கள் கிழமை வரைக்கும் இந்த கோவில்ல பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கான சாட்சியா கிடாவெட்டு பூஜையுமே நடக்குது. அதே போல உருவ சிலையுமே வாங்கி வைக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஊர் சிறப்புகளை வீடியோ மூலமா தெரியப்படுத்துற நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.